ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் சேனல். நான் உங்கள் பிரியாம்மா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் இங்கே நல்லா இருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ ஷேர் பண்ண போகிறோம்னா, பச்சை சுண்டைக்காய் வச்சு தான் ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். அண்ணா வந்து அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் சுண்டைக்காய் செடி நிறைய சுண்டைக்காய் காய்ச்சிருக்குன்னு சொல்லிட்டு பறித்து எடுத்துகிட்டு வந்தாங்க. அதை வச்சு தான் ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். சுண்டைக்காய் வந்து ரொம்ப 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 ஹெல்த்துங்க. குடலில் இருக்கிற புழுக்களெல்லாம் அழித்து வெளியே கொண்டு வரும். எலும்புக்கு ரொம்ப நல்லது. ரத்தத்தை வந்து சுத்திகரிக்கும். நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால் குழந்தைங்களுக்கெல்லாம் முன்னாடியே வந்து ஒன்று பருப்பு போட்டு கடைச்சிலாவோ பண்ணி கொடுங்க, இல்லைன்னா புளிக்குழம்பு காரக்குழம்பு சொல்லுவாங்களா, ஏதோ ஒரு முறையில் செஞ்சு கொடுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான ரெசிபி அது. இப்போ பண்ண போகிறது வந்து புளிக்குழம்பு தான். அந்த ரெசிபி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பச்சை சுண்டைக்காய் செடியிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து பறித்து எடுத்துகிட்டு வந்தாங்க. அதை நான் எல்லாத்தையும் எடுத்து வாஷ் பண்ணி நல்லா அந்த விதையெல்லாம் தட்டி தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். கடாய் காஞ்சதும் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். நல்லெண்ணெயில் பண்ணால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். எந்த காரக்குழம்பா இருந்தாலும் சரி, புளிக்குழம்பா இருந்தாலும் சரி, வெந்தயம் யூஸ் பண்ணுங்கள், குளிர்ச்சியை தரும். ஒரு 10 பல் பூண்டு தோல் உரித்து முழுசாக போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா தட்டி போடுங்க. குழந்தைங்க எடுத்து போட்டுருவாங்க. பெரியவங்கெல்லாம் வந்து சாப்பிடுவாங்க பூண்டு முழுசாகவே. அதனால் நான் அப்படியே போட்டிருக்கேன். இப்போது கொஞ்சம் கோல்டன் ஃப்ரை வந்தவுடனே ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கிறேன். ஒரே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. செம்மையாக இருக்கும் சுண்டைக்காய் குழம்புக்கு. எங்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, அதனால் ஒரே ஒரு பெரிய வெங்காயம். நல்லா கோல்டன் ஃப்ரை வரட்டும். வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வெங்காயம் நல்லா வதக்குறோமோ அவ்வளோக்களவு நமக்கு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் 2 சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அதோட பச்சை வாசனை போய் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இங்கே பாருங்கள், சுண்டைக்காவை நல்லா அந்த விதையெல்லாம் எடுத்துட்டு தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துருக்கேன். புதுசாக போடுறவங்க கூட இருக்காங்க. அது வந்து கொஞ்சம் கசப்பு தெரியும். விதையெல்லாம் எடுத்துட்டோம்னா கொஞ்சம் கசப்பு தெரியாது. பிள்ளைங்க கொஞ்சம் கசப்பாக இருந்தால் சாப்பிடாதுங்க. கொஞ்சம் கசப்பும் துவர்ப்பும் கலந்த மாதிரி இருக்கும். அந்த எண்ணெயிலே பரட்டுங்க அந்த சுண்டைக்காவை. சுண்டைக்காய் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்து. சுண்டைக்காய் வந்து வயிற்றில் இருக்கிற பூச்சிங்களெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணும். இந்த எண்ணெயிலே நல்லா பரட்டி விடுங்க. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. சின்ன பசங்க இப்போ இதெல்லாம் சுண்டைக்காய் தான் ஓடுறாங்க. சுண்டைக்காய் குழம்பா அப்படின்னு அவ்வளோ அருமையாக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் சின்ன பிள்ளைங்களே வந்து பழக வைங்க. எங்கள் வீட்டிலலாம் சுண்டைக்காய் மரமே இருந்துச்சு. நாங்கள் சின்ன பிள்ளையில் இருக்கும்போது எங்கள் அம்மா அடிக்கடி வந்து சுண்டைக்காய் புளிக்குழம்பு, சுண்டைக்காய் சாம்பார், கடைசல் அது இப்படி பண்ணுவாங்க. இப்போ தான் பண்ணுறதே கிடையாது. அந்த எண்ணெயிலே வதங்கிடுச்சு. எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு நல்லா கரைச்சி தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதை அப்படியே அதில் ஊற்றிடலாம். எண்ணெய் எப்படி பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். தேவையான அளவுக்கு கல்லுப்பு போட்டுக்கிறேன். இப்போ காரத்துக்கு வீட்டு மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறேன். காரத்துக்கு ஒரு 1.25 ஸ்பூன் அளவுக்கு வீட்டு மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறேன். நாங்கள் காரம் கொஞ்சம் நல்லாவே சாப்பிடுவோம். நல்லா போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருங்க. அது பாட்டுன்னு கொதிக்கும்.
நல்லா கொதி வரும்போது நம்ம மீடியம் ஃப்ளேமில் வைக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா தண்ணி மட்டும்தான் சுண்டும், அந்த மிளகாத்தூளுடைய பச்சை வாசனைலாம் போகாது. எப்போவுமே ஒரு கொதி வந்த உடனே நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதித்த பிறகு நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ திறந்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எப்படி தலைன்னு கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு புளி காரம் டேஸ்ட்டெல்லாம் பார்த்துக்கலாம். கூட குறைய இருந்ததுன்னா நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடலாம். ஒரே ஒரு தேங்காய் பத்தை எடுத்து நான் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் விட்டுருங்க. இதை ஊற்றினோம்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும், காரமும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகும். குழம்பு நல்லா சுண்டி வந்திருக்கு பாருங்கள். இன்னும் கூட கொஞ்சம் சுண்டுனா நல்லாயிருக்கும். எனக்கு இந்த பக்குவம் போதுங்கிறதுனால நான் இது இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் பேஸ்ட்டை இதில் போட போகிறேன். தேங்காய் பேஸ்ட்டை போட்டுட்டு ஒரு 1 செகண்ட் கொதிச்சா போதும், அதுக்கு மேலே வேண்டாம். இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் இருந்தால் கூட சுற்றி ஊற்றிக்குங்க. என்கிட்ட நல்லெண்ணெய் இல்லை. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் காரக்குழம்புக்கெலாம் நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சோம்னா. தேங்காய் பேஸ்ட்டை போட்டவுடனே ஒரு 1 செகண்ட் கொதித்தோடனே கொத்தமல்லியை தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான சுண்டக்காய் காரக்குழம்பு, ஊருங்களெல்லாம் புளிக்குழம்புன்னு சொல்லுவாங்க, ரெடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி தூக்கிங்க. என்கிட்ட கொத்தமல்லி கூட இல்லை. கொத்தமல்லியை தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான சுண்டக்காய் காரக்குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.